ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாம் எப்போ வந்து வரப்போகுது, அந்த எக்ஸாம்க்கு வந்து மார்க் எப்படி அதிகமாக ஸ்கோர் பண்ணணும், அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு 10 டேஸ் கிட்டக்க பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ வந்து போட முடியல. அதே மாதிரி டெலிகிராம்ல எந்த ஒரு கண்டென்ட்டும் போட முடியல. அந்த ஃபினான்ஷியல் இருந்தனால கொஞ்சம் ஒர்க் வந்து டைட்டாக இருந்தனால எதுவும் பண்ண முடியல. பட் இனி வந்து அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் அடுத்தடுத்து நான் வீடியோ போட பார்க்குறேன். ஓகேவா? ஓகே, சரி. கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஷிஃப்ட் நடந்துச்சு. 9 நாள் வந்து எக்ஸாம் நடந்துச்சு. 27 ஷிஃப்ட் வந்து டோட்டலாக வந்து முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ நிறைய பேர் அப்பியர் ஆயிருப்பீங்க. இப்போ அதுல இருந்து உங்களுக்கு என்ன ஒரு இதுனா அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கு நம்ம என்ன மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற ஒரு டவுட். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது அதுக்கு முன்னாடி எக்ஸாம் வந்து எப்போ வரும் அப்படின்ற ஒரு டவுட் தான் நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஏன்னா கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா சடனாக அனௌன்ஸ் பண்ணாங்க. வித்தின் 20 டேஸ்ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கு எப்போ வந்து எக்ஸாம் இருக்கும், இதே மாதிரி வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களா, நமக்கு ஏப்ரல் எக்ஸாம் வந்துருமா அல்லது மே மந்த் ஆகுமா அல்லது அதையும் தாண்டி போகுமா அப்படின்ற ஒரு டவுட் தான் நிறைய பேருக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இந்த இதில் பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் வந்து நமக்கு சடனாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்றது தெரியும். இப்போ அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி அனௌன்ஸ் பண்றதுக்கு பாசிபிள் இருக்கா? அதாவது இந்த ஏப்ரல் மந்தே பாத்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா ஏப்ரல் மந்த்ல வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல நிறைய ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு 5 ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ அந்த எலெக்ஷன் நடக்கிறதுனால பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து எக்ஸாம் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஓகேவா? ஏன் அப்படின்னா ஸோ நிறைய ஸ்கூல் காலேஜ்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து எலெக்ஷன் பூத்தா நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பீரியட்ல வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்றது அப்படின்றதுலாம் பாத்தீங்கன்னா ஸோ அது வந்து அஃபெக்ட் ஆகுன்றதுனால பொதுவா எலெக்ஷன் டேட் அப்ப எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ சில சில டைம் பாத்தீங்கன்னா அந்த இப்ப எலெக்ஷன் இது பீரியட் இருக்கு அப்படின்னாக்கா அந்த சில ஸ்டேட்ல வந்து இருக்குன்னா அந்த ஸ்டேட்டை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு மற்ற ஸ்டேட்ல வந்துலாம் எக்ஸாம் வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? எஸ்எஸ்சில அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்படி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அதுவும் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு வந்து கம்மி. ஏன் அப்படின்னா ஸோ இந்த 5 ஸ்டேட்டை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற ஸ்டேட்ல எக்ஸாம் வச்சுட்டு அகைன் இந்த 5 ஸ்டேட்டுக்கு மட்டும் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராசஸ் வந்து எல்லாமே ரெண்டு டைம் பண்ற மாதிரி இருக்கும். சென்டர் அலாட் பண்றதுல இருந்து இவங்களுக்கு ஆன்சருக்கு தனியா விடுறதுல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு டைம் வந்து பண்ற மாதிரி இருக்கும்ன்றனால ஸோ அதை வந்து கம்மி பண்ணதான் பார்ப்பாங்க ஒர்க்லோட. ஓகேவா? அதனால அதுக்கான வாய்ப்பும் கம்மி. ஓகேவா? இப்ப 3 ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம் எலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 9 வந்து ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ அவங்க ஏப்ரல் 9னா இப்ப இந்த ஏப்ரல் இந்த 15க்குள்ள எக்ஸாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இப்போ வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கணும், எக்ஸாம் உடைய சிட்டி இன்டிமேஷன் வந்து கண்டிப்பா வந்து விட்டுருக்கணும் 10 டேஸ்க்கு முன்னாடி. பட் இப்போ வரல. அப்ப எக்ஸாம் 15 வரைக்கும் நமக்கு கிடையாதுன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகே, அப்ப 15க்கு அப்புறம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அங்கிட்டு பாத்தீங்கன்னா 23rd எலெக்ஷன் வந்து வருது. ஓகேவா? 23rd வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழ்நாட்டிலயும் 23rd நடக்குது. அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால்ல இன்னொரு ஒரு டேட் வந்து 27 29 தெரியல, அந்த டைம்ல நடக்குது. அப்ப ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த ஏப்ரல் மந்த் வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகேவா? ஸோ மே மந்த் அப்ப நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா மே 4 தான் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த 5 ஸ்டேட்டுக்கான ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ மே 5 மே 4 வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மே 5க்கு அப்புறம் அவங்க எப்பனாலும் அனௌன்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம் நமக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு பாத்தீங்கன்னா இந்த மே மாசம் தான். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா மே மிட்டுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஓகேவா? ஸோ மே மிட்டு போகலாம். இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் இன்னும் அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணாம இருக்காங்க, அவங்க சைடு ஏதாவது இஷ்யூ அப்படின்னாக்கா மேபி ஜூன் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எதுவும் நமக்கு தெரியாது. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது எப்ப பண்ணலாம் அப்படின்னாக்கா மே மிட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் இருக்கு. ஓகேவா? ஸோ இன்னும் உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு 1 மாசம் டைம் இருக்கு. ஸோ இங்க கிராஜுவேட் லெவல் மாதிரி சடனா வச்ச மாதிரி இல்லாம உங்களுக்கு 1 மாசம் டைம் இருக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கே எக்ஸாம் எப்போ வரும்ன்றது சொல்றதுக்கு. ஓகேவா? ஸோ அதுக்குள்ள நீங்க தாராளமா ரெடி ஆகலாம். ஒரு மாசம் 1.5 மாசம் உங்களுக்கு கையில இருக்கு. ஓகேவா? ஸோ இதை எப்படி நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுன்றதான் நான் சொல்ல போறேன். அதை நான் பின்னாடி சொல்றேன். ஸோ கிராஜுவேட் லெவல்
அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேகன்சி ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. அண்டர் கிராஜுவேட் லெவலோட எக்ஸாம் உடைய வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா அதை விட கம்மி. ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா வெறும் 80 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இந்த 80 வேகன்சி இந்த சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் 80 வேகன்சி இருக்கு. பெங்களூர் ஜோன் இதோட கம்மின்னு நினைக்கிறேன். 50க்கு கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸோ நான் இதனால இவ்வளவு கம்மியா இருக்கனால பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன் செகந்திராபாத் ஜோனுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ செகந்திராபாத்துக்கு ஜோனுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க, அங்க கொஞ்சம் வேகன்சி வந்து அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சில பேர் அங்கேயும் அப்ளை பண்ணியிருந்தீங்க. ஓகேவா? ஸோ இப்ப இந்த கம்மியான வேகன்சி தான் இருக்கு. இந்த வேகன்சியை நம்மளால வந்து ட்ராக் பண்ணி போஸ்டிங் வந்து வாங்க முடியுமா முடியாதா அப்படின்றதான் ஒரு கொஸ்டினே. கண்டிப்பா முடியும். எவ்வளவு கம்மியா இருந்தாலும் சரி, இன்னும் போக போக பாத்தீங்கன்னா வேகன்சி மேபி கம்மியா விடலாம், இல்ல கொஞ்சம் அதிகமா விடலாம், எப்படி வேணா வரட்டும். பட் என்னதான் இருந்தாலும் சரி நம்மளால கிளியர் பண்ண முடியும், நீங்க கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணா. ஓகேவா? நீங்க கரெக்டா ப்ராப்பரா நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களால கண்டிப்பா இந்த 80ல ஒருத்தரா நீங்க வர முடியும். ஓகேவா? அதான் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்ப கிராஜுவேட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, நீங்க அதை பார்த்துருந்துருப்பீங்க. அதை பார்த்தாலே ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருந்திருக்கும். இதுல ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஈஸி ஷிஃப்ட்ல ஆரம்பிச்சாங்க, ஈஸி லெவல் ஆரம்பிச்சாங்க. அப்படியே போக போக பாத்தீங்கன்னா மாடரேட் டு ஹை லெவல் வரைக்கும் போயிருச்சு. மாடரேட் டு ஹார்ட் லெவல் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஈஸி லெவல் ஆரம்பிச்சாங்க, மாடரேட் லெவல் வரைக்கும் கொண்டு போனாங்க. பட் எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா நான் கேட்ட வரைக்கும் பாத்தீங்கன்னா அட்டெம்ப்ட் வந்து 75 to 80ன்றது ஈஸியா கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? என்னதான் மாடரேட்டா இருந்தாலும் 75+ வந்து எல்லாரும் ஒரு அக்யூரசியோட வந்து கொடுத்துருக்கேன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அது ஏன் அப்படின்னா, ஸோ அதுதான் இங்க விஷயமே. இங்க என்னதான் வந்து கொஸ்டின் லெவல் வந்து அவன் ஒரு மாடரேட் லெவல்ல செட் பண்ணாலும் அவன் என்ன பண்ணிட்டான்னா ஜிகே அந்த போர்ஷன்ல தான் பாத்தீங்கன்னா அவன் வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுத்தானே தவிர மேக்ஸ் அண்ட் ரீசனிங் செக்ஷன்ல ஈஸியா தான் வந்து வச்சிருந்தான், எக்ஸப்ட் ஃபியூ கொஸ்டின்ஸ். ஸோ அவ்வளவுதான். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டினோ என்னமோ தான் பாத்தீங்கன்னா அவன் வந்து ஒரு தொட முடியாத அளவுக்கு இல்ல கொஞ்சம் ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. ஒரு 3ல இருந்து ஒரு 5 கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ஈஸியாவே நீங்க ஃபுல் அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும், ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்ப மேக்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க டஃப்னஸ் லெவல் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பெருசா வந்து வைக்கல. கொஞ்சம் கொஸ்டின் தான், ஒரு 3ல இருந்து ஒரு 5 கொஸ்டின் தவிர்த்து பாத்தீங்கன்னா எல்லாராலையும் வந்து அட்டன் பண்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்ப அதுதான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இங்க 75 to 80+ அட்டெம்ப்ட் கொடுக்கறதுக்கு உதவியா இருந்துச்சு. ஓகேவா? சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஸோ அப்ப நீங்க இங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது நீங்க மார்க் நீங்க எதுல அதிகப்படுத்தணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னதுதான், இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங் செக்ஷன்ல தான் பாத்தீங்கன்னா நீங்க மார்க்கை வந்து நல்லா நீங்க அதிகப்படுத்த முடியும். இங்க நீங்க 55+ நீங்க எடுத்தா மட்டும்தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80+ வந்து நிக்கும். ஓகேவா? நீங்க இங்க 50 to நீங்க 60 இந்த ரேஞ்சில நீங்க எடுத்து ஆகணும். ஓகேவா? அதாவது ஃபுல் அட்டெம்ப்ட்டுமே நீங்க வந்து கொடுத்தாகணும். ஃபுல் அட்டெம்ப்ட் கொடுக்கணும்னா ஃபுல்லாவே கரெக்டா இருக்கணும். மேக்ஸுக்கு ரீசனிங்கும் பாத்தீங்கன்னா 55க்கு மேல 60க்குள்ள நீங்க இந்த ரேஞ்சில நீங்க இருந்துட்டீங்கன்னா ஈஸியா நீங்க இந்த இடத்த நீங்க வந்துடலாம். ஓகேவா? 80 85க்கு மேல கூட உங்களால அடிக்க முடியும், அது கொஸ்டின் லெவலை பொறுத்து. ஓகேவா? ஸோ இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, மாடரேட் டு ஹார்ட் லெவல்ல இருந்தாலும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 75 80க்கு மேல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அக்யூரசியோட கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அது எப்படின்னு தெரியல, ஆன்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. பட் அது எப்படி அப்படின்னா இந்த இடத்துல அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணனால. ஓகேவா? அவங்ககிட்ட கேட்டது எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு, இங்க நான் வந்து 58 மார்க் 58 கொஸ்டின் அடிச்சிருக்கேன், 58மே கரெக்டா வந்துடும். அதே மாதிரி 55+ நான் கொடுத்துருக்கேன், 55மே கரெக்டா வந்துடும் அப்படின்றதுனாலதான். ஓகேவா? ஸோ அப்ப நீங்க மெயினா வந்து நீங்க மார்க் ஸ்கோரிங் பார்ட்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல, ஏன்னா இந்த இடம் பாத்தீங்கன்னா ஈஸியா கேட்டாங்க, இந்த மேக்ஸோ ரீசனிங் பாத்தீங்கன்னா ஈஸியா கேட்டாங்க அப்படின்னா எல்லாராலையும் பாத்தீங்கன்னா 55+ ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? பட் ஆனா இங்க ஜிஎஸ் அண்ட் சிஏ இந்த போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுலதான் ஈஸி லெவல்ல கேட்கிறானா கஷ்டமா கேட்கிறானா இல்ல எப்படி கேட்கிறான்றது இங்க தெரியாது. ஏன் அப்படின்னா இதுக்கு நீங்க படிச்சிருந்தா அந்த தெரிஞ்ச கொஸ்டின் நீங்க அந்த படிச்ச கொஸ்டின் வந்து அங்க வந்து கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் பண்ணீங்கன்னா அது ஈஸி, தெரியலன்னா கஷ்டம், அவ்வளவுதான். அந்த மாதிரிதான். கரெக்டா? பட் இதை பொறுத்த வரைக்கும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க சால்வ் பண்ண ஆன்சர் வந்துச்சுன்னா போட்டு போயிடலாம், அது கொஸ்டின் லெவல் ஈஸியா இருக்கு கஷ்டமா இருக்கு. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கால்குலேஷனை மட்டும் கொஞ்சம் நல்லா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதாவது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லியும் பாத்தீங்கன்னா டேபிள்ஸ்
அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கேன்சல் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்க ப்ரியாரிட்டி கொடுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ அது. ஸோ இப்போ இந்த மேக்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டெஸ்ட் ப்ராக்டிஸ் தயவு செஞ்சு பண்ணுங்க. டாபிக் டெஸ்ட் அண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட் போட பாருங்க. ஓகேவா? ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் பிஒய்க்யூ மட்டும் போகாம இந்த என்ன சொல்றது மார்க் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு புது விதமா கொஸ்டின்ஸ் எல்லாம் கிடைக்கும். நீங்க ஆல்ரெடி பிஒய்க்யூ பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க தெரிஞ்ச கொஸ்டினே பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா வருது, நமக்கு நல்லா ஸ்கோர் பண்றோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் லெவல் வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல ரியல் எக்ஸாம்ல கொஞ்சம் உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்டா கூட பாத்தீங்கன்னா நீங்க அங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருங்கன்னா ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும், ஒரு பதட்டம் வர ஆரம்பிச்சிடும். அதுலயே பாத்தீங்கன்னா உங்களால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போயிடும். ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு மார்க் மாதிரி நீங்க எடுங்க. ஓகேவா? பிவைக்யூ இல்லாம ஒரு ஒரு புதுசா ஏதாவது ஒரு மார்க் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி நீங்க எடுங்க. ஓகேவா? பிவைக்யூவை நீங்க ப்ராக்டிஸ்க்கு வச்சுக்கோங்க. நீங்க சால்வ் பண்ணி பாக்குறீங்களா, அதுக்கு நீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த பிவைக்யூமே பாத்தீங்கன்னா 2024 2025 இந்த 2 எக்ஸாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 பீரியட்ல நடந்த எக்ஸாம்ஸ், அந்த எக்ஸாம்ஸோடைய கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு மார்க்கை வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஜிஎஸ் அண்ட் சிஏ இதுதான் பாத்தீங்கன்னா மேஜர் ரோல். அதாவது நீங்க 60 மார்க் வரைக்கும் நீங்க உங்களால் எடுத்துட முடியும். 60 மார்க் எடுத்தாக்கா நம்மளால கிளியர் ஆக முடியுமானா முடியாதுல. அப்ப இந்த பேலன்ஸ், இந்த கட் ஆஃப் கிளியர் பண்றதுக்கான பார்ட்ன்றது எங்க இருக்கு அப்படின்னா இந்த இடத்துலதான் இருக்கு. ஓகேவா? இந்த ஜிஎஸ் அண்ட் சிஏ பார்ட். இதுல நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்னதுதான் 10 கொஸ்டினால மினிமம் கேட்பாங்கன்னு சொன்னேன்ல, அதே மாதிரிதான் கேட்கறாங்க. ஓகேவா? சோ இதை கொஞ்சம் நல்லா நீங்க ஃபோக்கஸ் பண்ண பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் சரியாவே நீங்க கரண்ட் அஃபேர்ஸை படிக்காம போனீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்றது கஷ்டமா போயிடும். நான் அதை அழுத்தி சொல்றேன். அதனாலதான் சொல்றேன் கரண்ட் அஃபேர்ஸை நல்லா படிச்சுட்டு போங்க. இப்ப இந்த கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ல என்னென்ன டாபிக்ல இருந்து என்னென்ன போர்ஷன்ல இருந்து கேட்டிருக்காங்கன்றத பார்த்துட்டு அதை நல்லா இன்டெப்தா கொஞ்சம் நல்லா படிங்க. ஓகேவா? அதுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுத்து பாருங்க, படிக்க பாருங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எப்படிலாம் படிக்கணும்ன்றதை நான் முன்னாடியே வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் ஆக்ட், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இல்ல ஏதாவது பில் பாஸ் பண்ணிருக்காங்க, இல்ல ஏதாவது அமெண்ட்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க, இல்ல எதை பத்தியாவது ஒரு பாலிட்டி ரிலேட்டடா ஒரு பொலிட்டிக்கல் ரிலேட்டடா ஏதாவது சொல்றான் அப்படின்னாக்கா அதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த நான் வீடியோல சொல்லியிருப்பேன், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்தது ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு பாலிட்டி அண்ட் ஹிஸ்டரி இதுல இருந்து கொஸ்டின் வழக்கம் போல பாத்தீங்கன்னா அதிகமா தான் கேட்பாங்க. ஓகேவா? பாலிட்டி அண்ட் ஹிஸ்டரி. இந்த பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் காலங்காலமா பாத்தீங்கன்னா இவன் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஆர்டிகிள்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகிள்ஸ் நல்லா தரவோ படிச்சு வச்சுக்கணும். சும்மா அந்த நிறைய பேர் சொல்லுவாங்க 1ல இருந்து 50 வரைக்கும் படிச்சுக்கோங்க போதும்ட்டு. 50யை தாண்டி வந்து 50 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேவா? இன்னும் வந்து 50லயே நீ உட்காராம என்ன பண்ணுங்கன்னா சப் கிளாஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிங்க. இப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குன்னா அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இப்ப 19 இருக்கு. அதே மாதிரி ரைட் டு ஃப்ரீடம் இருக்குன்னா அந்த ஃப்ரீடம்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய சப் கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த சப் கிளாஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. 6 சப் கிளாஸ் இருக்கா? ஸோ இப்போ 7 இருந்தது, அதை 6 வந்து வச்சிருக்காங்க, 1 வந்து தூக்கியிருக்காங்க. அப்ப அது எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா வந்து ரிப்பீல் பண்ணாங்க, இல்ல வந்து கேன்சல் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நீங்க படிக்க வேண்டியதே பாத்தீங்கன்னா அப்படி ரிலேட் பண்ணி தான் படிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பிரசிடென்ட் ஒருத்தரை பத்தி படிக்கிறீங்க அப்படின்னா அவருடைய பவர்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க, அவரோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா அவர் ரிலேட்டடா என்னென்ன ஆர்டிகல்லாம் இருக்கு, அந்த பவர் அவருக்கு அதிகாரம் கொடுக்குது பாத்தீங்களா, அந்த அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாம் என்னென்ன, அந்த ஆர்டிகல்ஸ் வந்து ஆட் பண்ணதோ அல்லது கேன்சல் பண்ணதோ எந்த அமெண்ட்மெண்ட் படி பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் நீங்க ரிலேட் பண்ணி படிங்க. ஏன்னா ஆர்டிகல்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா அவங்க இதுல கொஸ்டின்ஸே கேட்கறாங்க. ஓகேவா? அதுவும் மெயினா சப் கிளாஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நான் அது ரிலேட்டடா நிறைய நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன், இந்த அனலிசிஸ் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்துட்டு போங்க. நான் போன என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கு பாத்தீங்கன்னா அனாலிசிஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப கிராஜுவேட் லெவலுக்கும் போட்டிருந்தேன். ஓகேவா? சோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுட்டு போங்க. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வரும். அதுலயே நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் நான் நிறைய சொல்லியிருப்பேன், அமெண்ட்மெண்ட்ஸும் நிறைய சொல்லியிருப்பேன். அதை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸோ அவங்க கேட்கறது பாத்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்டரியில இருந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாடர்ன்லயும் பாத்தீங்கன்னா மெயினா இந்த
ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ஸோ இந்த டாபிக்ல இருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ஒன்று ஒன்று கேட்டுட்டே இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கான நான் பிடிஎஃப்மே நான் டெலிகிராம் சேனல்ல நான் கொடுத்துருக்கேன். அதையும் சர்ச் பண்ணி நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நிறைய இருக்கு. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இருந்து கொஸ்டின்ஸ் இல்லாம பேப்பரே இருக்காது. ஏன் அப்படின்னா இதுல இருந்து எதுக்காக கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க அவங்களோட அபிஷியல் சிலபஸ் நோட்டிபிகேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல பாத்தீங்கன்னா அபிஷியல் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸ்லயே பாத்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னே தனியாவே கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து 10th லெவல் 12th லெவல் வரைக்கும் அப்படியே கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்ப இதுக்கு நீங்க ப்ரியாரிட்டி கொடுங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்ப மெயினா எது கேட்கறாங்கன்னா, இந்த ஃபோக் சாங், ஃபோக் டான்ஸ், இது பாத்தீங்கன்னா இந்த கிராஜுவேட் லெவல்ல இருந்து அதிகமா கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெம்பிள்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. இது எப்படி கேட்கறான் அப்படின்னா, இப்ப கொஞ்சம் உள்ள போயிட்டாங்க. இந்த சாங் டான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டான்ஸ் வந்து எந்த ஸ்டேட்டை வந்து சார்ந்தது அப்படின்லாம் இப்ப கேட்கறது கிடையாது. எப்படி கேட்கறாங்கன்னா, அந்த சாங்குமே ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கும், அந்த டான்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸை வந்து வச்சு என்ன பண்றான்னா, இது எந்த சாங்குக்கு ரிலேட் ஆனது, இல்ல இது வந்து எந்த டான்ஸுக்கு ரிலேட் ஆனது, இந்த மாதிரி கொஞ்சம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அந்த மாதிரி தான் படிக்கணும். ஸோ இப்போ ஆர்ட் அண்ட் கல்ச்சரா, மியூசிக் ரிலேட்டடா எல்லாமே பாருங்க. அதே மாதிரி பெயிண்டிங்ஸ் கேட்டிருந்தாங்களா, பெயிண்டிங்ஸ் ரிலேட்டடா நீங்க எல்லாமே பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இருந்து ஒரு 3ல இருந்து 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதை நீங்க மெயினா என்சிஆர்டி புக்கு போயிருங்க. ஓகேவா? ஸோ அந்த புக்ல இருந்து கொஞ்சம் நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு இதுல உள்ள ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றது கொஞ்சம் நல்லா தெரியும். நீங்க வெறும் இந்த டான்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா க்ளூ வச்சு படிக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் எந்த விதத்துலயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்காது. இப்பயே சொல்லிடுறேன். நீங்க வெறும் ஸ்டேட்டை மட்டும்தான் கேட்பானா அப்படின்லாம் நினைக்காதீங்க. அவன் எல்லாம் இப்ப கடல் கடந்து போய் எங்கேயோ போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்ப நீங்க அதுக்கேற்ற லெவலுக்கு நீங்க இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னா நீங்க படிக்க வேண்டிய அந்த அந்த லெவலை நீங்க இன்னும் கொஞ்சம் நீங்க இன்க்ரீஸ் பண்றது கண்டிப்பா அவசியம். ஓகேவா? அப்ப நீங்க வெறும் நீங்க க்ளூ வச்சு படிக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா கண்டிப்பா இருக்காது. ஓகேவா? அப்ப நீங்க அதோடைய ஒரு பர்டிகுலர் சாங் இருக்கு, இல்ல ஒரு பர்டிகுலர் டான்ஸ் இருக்குன்னா அது ரிலேட்டடா உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சாதான் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இப்ப சில கொஸ்டின்லாம் கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஓரியன்டா கேட்கறான். ஈஸியா இருக்கும், ஆனா ஸ்டேட்மெண்டா கேட்கறான். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அந்த ஒரு அந்த டான்ஸ் ரிலேட்டடா ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணுவான்னா, இதுல எது வந்து கரெக்ட் அல்லது எது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப உங்களுக்கு இந்த 4மே தெரிஞ்சா மட்டும்தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல எது கரெக்ட் எது தப்புன்றது தெரியும். ஒரு 2 தெரியுது, 2 வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களால ஆன்சர் பண்ண முடியுமானா முடியாது. புரியுதா? சோ அப்ப அதுக்குதான் சொல்றேன், அந்த அந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஓகேவா? சோ இது கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு பாத்தீங்களா, இப்ப ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த மண்டே டியூஸ்டேக்குள்ள பாத்தீங்கன்னா ஆன்சர் கீ வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு அதோடைய பேப்பரை கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணுங்க. கோத்ரூனா சும்மா பார்த்துட்டு மேக்ஸ் வந்து கேட்டிருக்கானா அதை சால்வ் பண்றது அந்த மாதிரி கிடையாது. ஓகேவா? அனலைசிஸ் பண்ணுங்க. ஓகேவா? என்னென்ன டாபிக் ஃபர்ஸ்ட் 1 டே எடுத்துக்கோங்க. அந்த 1 டே எப்படின்னா இதுல நம்ம என்னென்ன டாபிக்லாம் கேட்டிருக்காங்க, எது இதெல்லாம் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியில எந்தெந்த டாபிக்லாம் வந்து அதிகமா வந்திருக்குன்ட்டு அதுல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு அந்த டாபிக்கை இன்டெப்தா ஃபர்ஸ்ட் படிங்க. ஓகேவா? நீங்க இருக்கிற இந்த 1 மாசம் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க இதுதான் பண்ணணும், இதுதான் நீங்க பண்ணி ஆகணும். ஓகேவா? நீங்க டெஸ்ட் போடுறீங்க, அதுக்கப்புறம் அதை நீங்க ரிவ்யூ பார்த்து அனலைசிஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் பேரலா பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட்ல நடந்து முடிஞ்ச இந்த எக்ஸாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த எக்ஸாமை ஃபர்ஸ்ட் நீங்க அனலைசிஸ் பண்ணணும். அதுல என்னென்ன டாபிக்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேவா? இதுல அது ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இப்ப ஹிஸ்டரியில ஒரு டாபிக் கேட்கறான் அப்படின்னாக்கா அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகேவா? அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது அதெல்லாம் படிச்சுட்டு கொஞ்சம் நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சு நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த பர்டிகுலர் டாபிக்ல நல்லா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நீங்க ஈஸியா பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஷெடியூல் போட்டு படிக்கணும். ஓகேவா? இப்ப இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஷெடியூல் மேக் பண்ணிருங்க. மேக்ஸ் அண்ட் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எல்லா செக்ஷனுக்குமே பாத்தீங்கன்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நான் எனக்கு வந்து மேக்ஸ்ல பெரிய சூறப்புலி, நான் இனிமே படிக்க மாட்டேன், நான் வந்து படிக்க போறது பாத்தீங்கன்னா ஜிகேவும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிக்கிறேன்னா
என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க அங்க பிராக்டிஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, எல்லாரும் ஸ்கோர் பண்ணக்கூடிய இந்த 55+ மார்க்க வந்து உங்களால ஸ்கோர் பண்ண முடியாம போயிரும். நீங்க இங்க மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. கடைசி பதட்டத்துல அவன் கொஞ்சம் டஃப்னஸ் வந்து இந்த ஜிகே பார்ட்ல குடுத்தா கூட உங்களால ஆன்சர் பண்ண முடியாம போயிரும். அப்புறம் நம்ம ஒரு பெரிய விரக்தியில வந்து வெளிய வர மாரி ஆயிரும். ஓகேவா? அதனால அந்த மாரி பண்ணாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா செக்ஷனுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. ஓகேவா? மேத்ஸ், ரீசனிங், அதுக்கப்புறம் ஜிஎஸ் இந்த 3 போர்ஷனுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எதுல வீக்கா இருக்கீங்களோ அந்த டாபிக்ல கொஞ்சம் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேவா? ஸோ இப்ப ஜிகே எனக்கு வரல, எனக்கு ஹிஸ்டரி வந்து ரொம்ப வீக்கா இருக்கேன்னா அதுக்கு நீங்க கொஞ்சம் ஒரு மணி நேரம் நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்து நீங்க படிங்க. அதுவும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஆனா அதுக்காக பிராக்டிஸே பண்ணாம விட்டுறக்கூடாது. ரீசனிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப அந்த கீ வரும் பாத்தீங்களா, ஆன்சர் கீ வரும்ல, அந்த பேப்பர் எடுத்து கொஞ்சம் சால்வ் பண்ணிடுங்க. சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, டெஸ்ட் மட்டும் போடுங்க. அதே மாதிரிதான் மேக்ஸுக்கும் பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணிட்டு டெஸ்ட் போடுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட்ன்றது மார்க் டெஸ்ட் ஆல்ரெடி சொன்னது. ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் கிடைக்கும் அதுக்காக. ஓகேவா? ஸோ இதை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏதாவது உங்களுக்கு ஒரு வீக்கர் செக்ஷன் இருக்கு, இல்ல வந்து ஏதாவது ஒரு டாபிக்ல வீக்கா இருக்குன்னா அந்த டாபிக் மட்டும் ஏதாவது வந்து நீங்க வீடியோஸோ இல்ல ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் போடுறது ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு இங்க இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஜிஎஸ் அண்ட் சிஏ பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த கீ வந்ததுக்கு அப்புறம் எந்த டாபிக்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோனோ அந்த டாபிக் ரிலேட்டடா உள்ள பாயிண்ட்ஸ் அதை எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு ஸ்ட்ரைட்னு ஒரு டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னா கம்ப்ளீட் ஸ்ட்ரைட்டை ஃபுல்லா படிச்சிருங்க. ஓகேவா? அதே மாதிரி ரயில்வே ப்ராஜெக்ட் ரிலேட்டடா கண்டிப்பா கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரிட்ஜ் எங்கேயாவது கட்டியிருப்போம், அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அது அந்த ஸ்டேட்லயே பாத்தீங்கன்னா பெரிய பிரிட்ஜா இருக்கும், இல்ல டாலஸ்ட் பிரிட்ஜா இருக்கும், இல்ல இந்தியாலே டாலஸ்ட் பிரிட்ஜா ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். ஓகே, ஏதாவது ஒரு ஃபேக்ட்ஸ் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஸோ இந்த 2025ல என்னென்ன ரயில்வே ப்ராஜெக்ட்லாம், மேஜர் ரயில்வே ப்ராஜெக்ட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, அது எந்த ஸ்டேட்ல பண்ணியிருக்காங்க, அதோடைய ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்றத கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க படிக்க 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 பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஸோ அது ரிலேட்டட் பாயிண்ட்ஸும் கவர் ஆயிரும். உங்களுக்கு அதுல எப்படி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டும் வந்துடும். ஓகேவா? ஸோ இதை தான் நீங்க இந்த ஒரு 30 டேஸ் நீங்க பண்ணி ஆகணும். இந்த 30 டேஸ் நீங்க இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மார்க்கும் பூஸ்டப் ஆகும். ஓகேவா? ஸோ இதை தான் மெயினா வந்து உங்களுக்கு சொல்லணுன்ட்டு வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணது. ஸோ இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் அடுத்தடுத்து அதே மாதிரி இது ரிலேட்டடா வீடியோஸும் சரி, டெலிகிராம்ல கண்டென்ட்டும் சரி, இனிமே நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த 10 டேஸ் என்னால அவைலபிளா இல்லாம இருந்துட்டேன். ஏன்னா அந்த ஃபினான்ஷியல் 2 நாளா கொஞ்சம் ஒர்க் டைட்டா இருந்தனால என்னால எதுவுமே பண்ண முடியல. அதனால இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். இனி அடுத்தடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.